வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நைட் டைம் நான் அது கேட்டு பழகமாச்சு. டீ காஃபி சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு. ஓகே, அதே மாடுலேஷன் கோச்சிக்காதீங்க. ரைட், நல்லா அடிக்கடி கேட்குறேன்னுட்டு. ஓகே, மலேசியா வந்து 3 நாள் ஆகுது. நாளைக்கு 4வது நாள் புதன்கிழமை. நாளைக்கு சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் இருக்குது. சில முக்கியமான இடங்கள் இருக்குது. புக் மார்ட் பெரிய ஒரு புக்ஸ் நம்ம போடுவாங்க இல்லையா, புத்தக கண்காட்சி, அந்த மாதிரி பெரிய லெவல் ஒன்று இருக்குது. அதுவும் நாலு வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள். அடுத்து வந்து நம்மளுடைய தலைமைச் செயலகம் மாதிரி இங்கே ஒரு செக்ரட்டரியேட் பெருசாக இருக்குது, பயங்கர பெருசாக இருக்குது. நைட்டில் வீடியோ ஷூட் பண்ணேன், நான் சரியாக தெரியல. நாளைக்கு அதையும் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆச்சரியமாக இருக்குங்கல்ல. நான் குட்டியாக சின்னதாக ஒரு ஃபோனில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நேரில் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், வந்துட்டு என்ன சாப்பிட்லான்னு யோசனை பண்ணேன். பிரதர் கூட அப்படியே வெளியே போனேன். அந்த நம்ம ஃபுட் கோர்ட் மாதிரி, எப்படி அந்த கோரா ஃபுட்ஸு அந்த மாதிரி நைட்டெல்லாம் கடைங்க இருக்கும், அந்த மாதிரி கடை ஒன்று இருக்காங்க, போயிருந்தோம். சரி, எப்போவுமே தோசை பூரி கிழங்கு சப்பாத்தி சாப்பிடணும், இன்றைக்கி சிக்கன் சாப்பிட்ணுன்னு சொன்னேன். சரி போனால் ஒரு என்ன அது கடைங்க, அது மறந்துட்டேன் நான். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன கடை பார்க்குறேன். இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், மோனலிசா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போனோம். ஒரு லெக் பீஸ் எவ்வளோ தெரியுங்களா? நான் ஒன்று சாப்பிட்டோம். 110 வெள்ளி. 110 வெள்ளினா 1100 1200. ஒரு வெள்ளி 19 80 காசு, கிட்டத்தட்ட 20 வச்சுங்களேன். 110 வெள்ளி ஆச்சு. இப்போ அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். ரொம்ப காஸ்ட்லிங்க. டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு. அதில் என்னென்னா சூப்பு, அப்புறம் சிக்கன் சூப்பு, எல்லாம் காய்கறியும் போட்டு மேலே ஒரு லெக் பீஸ் நல்லா வேக வச்சு, அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த வீடியோ வருது பாருங்கள். இதுக்கு முன்னாடி அந்த கடையில் வந்து சைனீஸ் கடை போட்டிருப்பாங்க. சைனீஸ் இருக்க மாட்டாங்க, ஓனர் சைனீஸ் இருக்க மாட்டார். ஆனால் இங்கே வந்து இட்டாலியன் தான் ஓனராக இருக்கார். நல்லா அன்பாக பேசுகிறாரு. அப்பா பையன் 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் சின்ன சின்ன மேஜிக் பண்ணி காமிச்சு 2 பேருக்கும். அந்த வீடியோவும் பாருங்கள். அது சிம்பிள் மேஜிக் தான், நீங்களும் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ பாருங்கள். இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். இங்கே நம்ம பிரதர் டேவிட். Okay, nice to meet you. Thank you. I will show magic to you. Okay. I will try. I have no money in my hand, so no coin. Okay. Second. Okay. I have no money. Open? No. Okay. Okay. Nothing. Yeah. Lose your shirt. Collar. Lose. Right. Okay. See what? Okay. How is it possible? Okay. That is mine. Yes, this is nice. This one, take it. Okay. Yes, money flies. It's true. Simple matter. It's true, the money flies. Thank you. Hi sir, how are you? I am Suresh from India. Where are you from? Okay. I will show one small magic. I will show magic. Okay. 1, 2, 3. You still check my hand. There's no reason. Okay. I have no money. I will take some coins to your shirt. Your shirt goes here. Here. Yeah. See this one? Yes. See. Nice. So on. இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வந்து என்ன சாப்பிட்றதுன்னு பார்த்தேன். இட்டாலியன் சிக்கன் இது பேர். எப்படின்னு பார்க்கலாமா? பார்க்குறது நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப காஸ்ட்லி. நான் எவ்வளோன்னு சொல்கிறேன். 1 கிலோ சிக்கன் 240 ரூபா 250 ரூபா மேக்ஸிமம். இதில் ஒரே ஒரு லெக் பீஸ் இருக்குது. எவ்வளோ தெரியுங்களா? இந்த வெள்ளி பிரகாரம் கணக்கு போடும்போது 1100 ரூபா வரும். ஒரு சிக்கன் பீஸு 1100 ரூபா. இட்டாலியன் ஃபுட்டு. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். சாஃப்டாக வந்துருக்கு. என்ன சாப்பிடணும்? எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. என்ன ஸ்பெஷல்னா, இதில் சிக்கன் சூப்பு, நிறைய வெஜிடபிள்ஸ் உள்ளே பாருங்கள்.
ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டுருங்க. இது 1000 ருபீஸு. ஆக்சுவலாக இட்டாலியன் ஃபுட் இது. சாப்பிடலாம்னு நினச்சேன். மதியானம் வந்து அந்த ஜப்பர் பாய் பிரியாணி சாப்பிட்டேன். வயிறு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக சாப்பிட்லான்ட்டு வந்தேன். இது பேர் நம்ம ஊரில் சிம்பிள் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 10 கோடி சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான். இது வந்து 1100 ரூபா. இப்போ அந்த அடுப்பு தெரியுதுங்களா, நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு அந்த பீஸா செய்கிறத காமிக்கிறேன். பீஸா சாப்பிட்ணும் தான் ஆசை, பட் வயிறு மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணி அப்படி டிம்மு இருக்குது. ஓகே, வெளியே கடையை காமிக்கிறேன். இட்டாலியன் ஃபுட்டு இது. அங்கே உட்கார ஆளுங்களை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அங்கே தெரியுதுங்களா, அதுதான் பீஸா அடுப்பு. எல்லாம் இட்டாலியன்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது சைனீஸ் ரெஸ்டாரண்ட்வாங்க, பட் அங்கே வேலை செய்கிறவங்களும் சரி ஓனரும் சரி சைனீஸாக இருக்க மாட்டாங்க. இது வந்து இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். இதில் ஓனர் இட்டாலியன் தான். ஒரு மேஜிக் பண்ண பார்த்தீங்க இல்லையா, அவர் தான் இட்டாலியன். ஸோ அவங்களுடைய பாரம்பரிய உணவு பீஸா. சரி, சாப்பிடணும்னு பார்க்க முடியாது, நான் சாப்பிடுவேன். இப்படி எடுத்து பாருங்கள் ப்ளீஸ். எவ்வளோ சாப்பிட்டா வந்துருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து சைனீஸு, அப்புறம் இட்டாலியன்ஸ், ரஷ்யன்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே கடை வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்தது வந்து மோனலிசா இட்டாலியன் ஃபுட்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து இப்போ சாப்பிட்ட சிக்கன் 1300 ரூபா. பீஸா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் பீஸா பண்ணுறது. அவசியம் யா. இதில் வந்து பீஸா வைப்பாங்க. நல்லா இருக்கும். கை உள்ளே விட்டு அவ்வளோதான், அவ்வளோ சூடாக இருக்குது. பீஸா செய்கிற மிஷின்ஸ். யா, நைஸ் டு மீட் யூ. யூ ஆர் எ மாஸ்டர். ஹவ் ஆர் யூ? குட், தேங்க்யூ. இந்த ரேட்டு பாருங்கள், 110 வெள்ளி. ஒரு வெள்ளி வந்து 20 ரூபா. 110 நீங்களே கணக்கு போட்டுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்களா? நம்ம சென்னையில் சாப்பிட்றது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டோம். ரொம்ப காஸ்ட்லி. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தூங்க போகிறேன். குட் நைட். இப்போது நான் எங்கே படுத்துருக்கேன்னா, இங்கே இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. அப்பா முருகா, ஓப்பன் பண்ணால் மலேசியாவோட ஃபுல் வியூ. செம்ம ஹைட்டு பில்டிங். எத்தாவது மாடி மறந்துட்டு 29 30 தெரியல. நேற்று வந்து முந்தானத்து 55வது மாடல் தங்கியிருந்தேன். இது எப்படி பாருங்கள். ஓகே, குட் நைட்.